காங்கிரஸ் வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது இந்திய ஆன்மாவின் குரல் என்று காங்கிரஸ் ஸ்தாபன நாளையொட்டி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். எளிய உழைக்கும் மக்களின் அரணாக காங்கிரஸ் திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், வெறுப்பு, அநீதி மற்றும் சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராட தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் எதிர்காலத்தில் அதிக தைரியத்தோடு இந்திய அரசியலமைப்பு விழுமியங்களை பாதுகாக்க உறுதிமொழி ஏற்போம் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 248 மீன்பிடி படகுகளும் 61 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் உள்ளதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்காலத்தில் கைது சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கவும் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு உரிய தூதரக வழிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களின் மூலம் 13 லட்சம் பேர் பயனடைந்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை பாராட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் அதனை ரீபோஸ்ட் செய்த முதல்வர் ஸ்டாலின், முழு உடல் பரிசோதனைகள், சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனைகளால் தொடக்க நிலையிலேயே பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு உயர்தர சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டு உயிர் காக்கப்பட்டிருப்பதாகவும், முகாம்களிலேயே முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து மக்களின் துயர் துடைத்திருப்பதாகவும் கூறினார். உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாட்டை ஒப்பிடுவது முறையற்றது என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக ரீதியில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், கடனை மட்டும் பார்க்காமல் மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சியையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம் என குறிப்பிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2026 தேர்தல் நெருங்கும் சூழலில் தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்குமோ என்ற யூகங்களுக்கு மத்தியில் இந்த விவகாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி எதிர்வினையாற்றியுள்ளார். 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடனை திமுக அரசு 2 மடங்காக உயர்த்தியிருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் கடன் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும், உத்தரப்பிரதேசத்தை விட கடன் சுமை அதிகரித்திருப்பதாகவும் காங்கிரஸைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தரவுகளோடு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதனை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை, தமிழ்நாட்டின் கடனை திமுக அரசு இரட்டிப்பாக்கி உள்ளதாக கூறியுள்ளார். அதே நேரம் பற்றாக்குறையை மறைப்பதற்கும் மிகைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி கதைகளை முன்வைக்கவும் கடன் வாங்கியதை வசதியாக பயன்படுத்திக் கொள்கிறது என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கியதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும், இதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பரப்புரையில் பேசியவர், திமுக ஆட்சி ஊழலில் திளைப்பதாக குற்றம் சாட்டினார். வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை என்றபோது வாங்கிய கடன் தொகை எங்கே போனது என்றும் கே. பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடன்காரனாக்குறது இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை. இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளாக்கியதுதான் இது ஸ்டாலினுடைய சாதனை. பொங்கலுக்கு பரிசு பணம் கொடுப்பது ஓட்டை பிரிக்கும் வேலை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்தது குறித்து விளக்கமளிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு குடிமகன் மீதும் லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும், உழவர் திருநாளை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு தங்களை ஏழ்மையில் வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். காலம்புறா உழைச்சு அவனுக்குன்னு இருக்கிற திருநாள், அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள், அதை கொண்டாட முடியல. 1 கிலோ அரிசி வச்சுக்கிட்டு, வெல்லம் வச்சுக்கிட்டு, கரும்பு வச்சுக்கிட்டு, ஒரு புதுசா வேட்டி துணி எடுத்துக்கு கொண்டாட முடியல. அவ்வளவு ஏழ்மை பிச்சைக்கார நிலையில எங்களை வச்சுக்கிட்டு 5000 கொடுன்னு எங்க இருந்து கொடுப்பீங்க சொல்லுங்க? 5000 கொடுப்ப, ஆசிரியர் தெருவில் கிடப்பேன், செவிலியர் தெருவில் கிடப்பாங்க, அப்ப போக்குவரத்து துப்புரவு தொழிலாளி தெருவில் நிற்பேன், நீ 5000 கொடுப்ப. இது ஓட்ட பறிக்கிற தவிர இது நாட்டை காப்பாற்றுற வேலையா? இது
யாராவது சொல்லுங்க, இது எத்தனை ஆளுக்கு கொடுப்ப? அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு 10,000 கொடுப்பியா? எங்கிருந்து கொடுப்ப? இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் எண்ணம் எப்போதும் நிறைவேறாது என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்னைக்கும் அடிச்சு சொல்றேன், எஃகு கோட்டை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையா இருக்கு கூட்டணி. இந்தியா கூட்டணி யாரும் சிதைக்கவும் முடியாது, யாரும் அசைத்து பார்க்கவும் முடியாது. சில பேருடைய ஆசை, பிஜேபியுடைய ஆசை, அதிமுகவுடைய ஆசை, என்ன ஆசை அவங்களுக்கு? ஏதாவது கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுமா, அதில் குளிர் காயலாமா, பயன்படுத்தலாமா? ஒருபோதும் அவர்கள் ஆசை நிறைவேறாது. எங்கள் கூட்டணியில் நிற்கிறது எல்லாம் காங்கிரஸ் உடைய சீட்டு தான். 234 காங்கிரஸ் தொகுதியாக நினைச்சு நாங்கள் வேலை பார்ப்போம். எங்கள் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற பாடுபடுவோம். திமுக கூட்டணியில் காங்கிரசும் விசிகாவும் இருக்குமா என்பது கேள்விக்குறி என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உதகையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் வரும் தேர்தலில் திமுக டெபாசிட் இழக்கும் அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளதாக கூறினார். வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்து போகும் அளவிற்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. ஆரவள்ளி மலைத்தொடரை மறுவரையறை செய்யும் மத்திய அரசின் முடிவுக்கு காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 100 மீட்டருக்கு மேல் உள்ளவை மட்டுமே மலைகள் என வரையறுப்பது பாலைவனமாவதை தடுக்கும் சிறு குன்றுகளை அடித்துவிடும் என்றும் இது டெல்லி மற்றும் அண்டை மாநிலங்களை மணல் புயலுக்கு ஆளாக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த மறுவரையறை மூலம் 90 விழுக்காடு ஆரவள்ளி பகுதி பாதுகாப்பை இழக்கும் என்றும் இது சட்டவிரோத சுரங்க தொழிலுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2025 செப்டம்பரில் வனத்துறையே எச்சரித்திருந்தும் ஏன் இந்த விபரீத முடிவு எடுக்கப்பட்டது என சுற்றுச்சூழல் அமைச்சரிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆரவள்ளி பகுதியில் புதிய சுரங்க குத்தகைக்கு மத்திய அரசு தற்போது தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மாத்திரை பட்டைகளின் பின்புறம் சிவப்பு கோடுடன் வரும் மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின்றி உட்கொள்ளக்கூடாது என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மாத்திரை பட்டைகளின் பின்புறம் சிவப்பு கோடோடு வரும் மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின்றி ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளை தவறாக உபயோகிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டுப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பாஜகவின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியை துணை நிற்பதாக முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திருச்சூர் மாவட்டம் மட்டத்தூர் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி சுயேட்சையாக போட்டியிட்டு கவுன்சிலரான உசேப்புக்கு இடதுசாரி முன்னணி ஆதரவு தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரத்தில் சுயேட்சை கவுன்சிலர் டெசி ஜோஸுக்கு காங்கிரஸில் இருந்து விலகிய 8 கவுன்சிலர்கள், பாஜக கவுன்சிலர்கள் 4 ஆகியோர் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து அவர் பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெற்றதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி பாஜகவோடு கைகோர்த்து இடதுசாரி முன்னணி வேட்பாளரை வீழ்த்தியதாக பினராயி விஜயன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள காங்கிரஸ் 8 கவுன்சிலர்களும் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் பாஜகவில் சேரவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 24 வயது மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் வடகிழக்கு மாநில மாணவர்களுக்கிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த ஏஞ்சல் சக்மா டேராடூனில் MBA படித்து வந்தார். கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி சக்மாவுக்கும் ஒரு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் இனவெறி ரீதியாக தாக்குதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இதில் கடுமையாக தாக்கப்பட்டு பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர் அமைப்புகளும் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தாரும் வலியுறுத்தியுள்ளனர்.
மேற்கு வங்காள தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலுக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறியுள்ள உள்துறை அமைச்சகம் இதனை கருத்தில் கொண்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவதாக கூறியுள்ளது. இதன்படி மனோஜ் அகர்வாலுடன் ஆயுதம் தாங்கிய 12 வீரர்கள் எப்போதும் பாதுகாப்பு அளிப்பார்கள். தகுதியுள்ள லட்சக்கணக்கான வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியிருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வடமாநிலங்களில் நிலவி வரும் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸாக குறைந்த நிலையில் காற்றின் தரக்குறியீடு 391 என்ற மோசமான நிலையை எட்டியுள்ளது. கடும் பனியின் காரணமாக பல்வேறு இடங்களில் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தாஜ்மஹால் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பனித்திரைக்குள் மறைந்தன. இதனிடையே மொராதாபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு ஆக்கப்பூர்வமான தொலைபேசி உரையாடல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக தனது சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை இன்று சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த சந்திப்பு புளோரிடாவில் உள்ள மார்கே லாகோ இல்லத்தில் நடைபெறவுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் சூழலில் இரு நாடுகளின் தலைவர்களுடனும் ட்ரம்ப் மேற்கொள்ளும் இந்த ஆலோசனைகள் சர்வதேச அரசியலில் கவனம் பெற்றுள்ளன. வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் ஷரீப் உஸ்மான் ஹாடி கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய இருவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக டாக்கா காவல்துறையினர் தெரிவித்ததற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் எழுச்சி போராட்டத்துக்கு காரணமான மாணவர் தலைவர்களில் ஒருவரான ஷரீப் உஸ்மான் ஹாடி கடந்த 12ஆம் தேதி டாக்காவில் தேர்தல் பரப்புரையின் போது சுடப்பட்டார். படுகாயமடைந்து சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் கடந்த 18ஆம் தேதி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். ஹாடியின் கொலையில் சந்தேகத்துரிய நபர்களாக கருதப்படும் ஃபைசால் கரீம் மசூத், ஆலம்கீர் ஷேக் ஆகியோர் மேகாலயா வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக டாக்கா கூடுதல் காவல் ஆணையர் முகமது நஸ்ருல் கூறினார். இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்த மேகாலயா டிஜிபி இது தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் வங்கதேசத்திடமிருந்து முறையான தகவல் எதுவும் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தம்மை பதுங்கு குழிக்குள் பதுங்கி இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியதாக பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கடந்த சனிக்கிழமையன்று பொது நிகழ்வில் ஒன்றில் உரையாற்றிய பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்ட போது தங்களுடைய ராணுவ செயலாளர்கள் போர் தொடங்கிவிட்டதால் பதுங்கு குழிக்குள் பதுங்கும்படி கூறியதை சுட்டிக்காட்டினார். ஆனால் அவரது அறிவுரையை தாம் ஏற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜர்தாரி பேச்சின் மூலம் இந்திய தாக்குதலின் போது பாகிஸ்தான் தலைவர்கள் கவலையோடு இருந்தது தெரியவந்திருப்பதாக கூறப்படுகிறது. கனடாவில் மருத்துவமனை ஒன்றில் நெஞ்சுவலிக்கு சிகிச்சை பெற 8 மணி நேரம் காத்திருப்புக்கு பின்பு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் மாரடைப்பால் மரணமடைந்ததற்கு நீதி வேண்டும் என அவரது மனைவி கோரியுள்ளார். கனடாவில் கணக்காளராக பணியாற்றிய பிரசாந்த் ஸ்ரீகுமார் கடந்த 22ஆம் தேதி அலுவலகத்தில் இருக்கும்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் எட்மண்டன் நகரில் உள்ள கிரேனன்ஸ் மருத்துவமனைக்கு தமது மனைவியோடு சென்றார். அவசர சிகிச்சை பிரிவில் 8 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் சிகிச்சை அறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட சில நொடிகளில் மாரடைப்பால் மரணமடைந்தார். இந்த நிலையில் ஊடகத்துக்கு பேட்டியளித்துள்ள பிரசாந்தின் மனைவி நிகரிகா அவசர சிகிச்சை அளிக்காமல் கணவரை 8 மணி நேரம் காக்க வைத்த மருத்துவமனை ஊழியர்களை பொறுப்புடைமை ஆக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஸ்பெயினின் முர்சியா மாகாணத்தில் உள்ள புவெர்டோ டி மாசரோன் பகுதியில் பலத்த காற்றோடு கூடிய சக்தி வாய்ந்த நீர்ச்சுழல் கரையை தாக்கியது. கடலில் உருவான நீர்ச்சுழல் நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்ததால் கடலோர பகுதிகளில் மரங்கள் மற்றும் சில தற்காலிக கட்டுமானங்கள் சேதமடைந்தன. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் டார்சஸ் மற்றும் மசரோன் பகுதியில் வெப்பநிலை 15 முதல் 18 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலில் பயணித்தார். கர்நாடக மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் கார்வாரில் உள்ள கடற்படை தளத்திலிருந்து இந்த பயணத்தை மேற்கொண்டார். INS வாக்ஷிர் என்ற கப்பலில் குடியரசுத் தலைவருடன் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதியும் சென்றார். குடியரசுத் தலைவர் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த இரண்டாவது இந்திய குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெறுகிறார். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தபோது நீர்மூழ்கி கப்பலில் பயணித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஜப்பானைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடம் ஒரு கும்பல் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வாரணாசிக்கு வருகை தந்த ஜப்பானைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சிலர் கங்கை நதிக்கரையில் சாண்டா கிளாஸ் தொப்பியோடு காணப்பட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் அவர்களை நோக்கி கூச்சலிட்டு கேலி செய்ததோடு அங்கிருந்து செல்லுமாறு மிரட்டியுள்ளது. இதனையடுத்து ஜப்பானிய சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி சென்றனர். காஷ்மீர் மாநிலத்தில் 131 பயங்கரவாதிகள் முனைப்போடு செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 9 பேர் மட்டுமே காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற 122 பேர் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு ஒரே ஒரு உள்ளூர் இளைஞர் மட்டுமே பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்ததாகவும் அவரும் என்கவுண்டரில் வீழ்த்தப்பட்டு விட்டதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எனினும் நன்கு படித்து நல்ல வேலைகளில் உள்ள இளைஞர்களை பயங்கரவாத இயக்கங்கள் தற்போது குறிவைத்து மூளைச்சலவை செய்து வருவதாக அரசுக்கு புதிய சவாலாக உருவெடுத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் ஈரான் தற்போது ஒரு முழுமையான போரில் ஈடுபட்டிருப்பதாக அதிபர் மசூத் எச்சரித்துள்ளார். இது 1980களில் நடந்த ஈரான் ஈராக் போரை விட மிகவும் சிக்கலானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கத்திய நாடுகள் ஈரானின் நிலைத்தன்மையை குலைத்து மண்டியிட வைக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எல்லைகளில் நடக்கும் நேரடி போரை தாண்டி வர்த்தக தடைகள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் மூலம் ஈரான் அனைத்து பக்கங்களில் இருந்தும் சூழப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் முக்கிய சந்திப்புக்கு முன்னதாக அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகளுடன் முழு அளவிலான போரில் ஈடுபட்டுள்ளதாக ஈரான் அதிபர் மசூத் தெரிவித்துள்ளார். 1980களில் ஈராக்குடன் நடைபெற்ற போரை விட தற்போதைய சூழல் மிகவும் சிக்கலானது என்றும் ஈரான் நிலைத்தன்மையுடன் இருப்பதை மேற்கத்திய நாடுகள் விரும்பவில்லை என்றும் அதிபர் மசூத் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்க உள்ள நிலையில் ஈரான் அதிபரின் இந்த கருத்து சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் ராணுவ புரட்சிக்கு பிறகு முதல் முறையாக அதிபர் தேர்தல் நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டு நிகழ்ந்த ராணுவ புரட்சியை அடுத்து அங்கு ராணுவ ஜெனரல் மமதி டம்போயா ஆட்சியாளராக பொறுப்பேற்றார். இந்த சூழலில் அங்கு ஞாயிற்றுக்கிழமை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாடு கடத்தப்பட்டிருப்பதால் இந்த தேர்தலை பலரும் நாடகம் என விமர்சித்துள்ளனர். தேர்தல் முடிவுகள் 2 நாட்களுக்குள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளி அரையாண்டு விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புராதன சின்னங்களான ஐந்தரதம், அர்ஜுனன் தபசு, கலங்கரை விளக்கம், வெண்ணெய் உருண்டை பாறை, கடற்கரை கோயில் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அதிக அளவில் வாகனங்கள் வந்ததால் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பூஞ்சேரி ECR மற்றும் OMR இணைப்பு சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. தஞ்சையில் அமையவுள்ள சோழர் அருங்காட்சியகத்துக்கான டெண்டர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி 51 கோடி ரூபாயில் அருங்காட்சியகம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்துள்ள தமிழ்நாடு அரசு டெண்டருக்கான விண்ணப்பத்தை ஜனவரி 7ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அதேபோல இந்த திட்டப்பணிகளை 2 ஆண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் மேலும் ஒரு ராக்கெட் ஏவுதளத்தை இஸ்ரோ அமைக்க உள்ளது. ஏற்கனவே 2 ஏவுதளங்கள் உள்ள நிலையில் மேலும் ஒரு ஏவுதளம் அமைக்கப்படும் என்றும் இதற்கு பொருத்தமான இடத்தை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரோ உயரதிகாரி பத்மகுமார் தெரிவித்தார்.
சோமாலியாவின் ஒரு பகுதி மக்கள் தங்களை சோமாலிலாந்து என அறிவித்துக் கொண்டுள்ள நிலையில் அப்பகுதியை இஸ்ரேல் அங்கீகரித்துள்ளது. இதற்கு தங்கள் நாட்டின் ஒரு பகுதியை தனிநாடாக அங்கீகரிக்கும் இஸ்ரேலின் முடிவை சோமாலியா கடுமையாக எதிர்த்துள்ளது. சோமாலிலாந்து என தனிப்பகுதி இல்லை என்றும் அது தங்கள் நாட்டின் ஒரு அங்கம் என்றும் சோமாலியா கூறியுள்ளது.